நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, அவங்க மனம் திறந்து பேசுகிறதா இருந்தா சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் சரி, எவ்வளோ பைபிள் படிச்சாலும் சரி, சர்ச்சுக்கெல்லாம் போனாலும் சரி, ஆராதனை பண்ணாலும் சரி, காணிக்கை கொடுத்தாலும் சரி, வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் இல்ல. நிறைய பேர் அத மனம் திறந்து சொல்றது கிடையாது. ஏன்னா சொன்னா குற்றமா மாறிடும். ஒரு முறுமுறுக்கிற பாவம் மாறிடும். சலிப்பா மாறிடும். அதனால நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டதாகத்தான் சொல்லுவாங்க. ஆனா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அவங்கள விட கொஞ்சம் விவரமா நீங்க பேச ஆரம்பிச்சா ஆசீர்வதிக்கப்பட்டதற்கான எந்த அறிகுறியும் அவங்களுடைய வாழ்க்கையில இல்ல. அவர்களிடத்தில அந்த நிறைவும் இல்ல. ஆசீர்வதிக்கப்படாமல் போவதற்கு நிறைய காரணங்கள நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். நீங்க ஜெபம் பண்ணல, நீங்க விசுவாசிக்கல, நீங்க பைபிள் படிக்கல, நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யல, இல்லைன்னு சொன்னா ஏதோ மனசுல வச்சிருக்கிறீங்க, ஏதோ ஒரு ஏரியால தப்பா இருக்கிறீங்க. இப்படி நிறைய லாட் ஆஃப் ரீசன்ஸ் வி கேன் பிரசன்ட். ஆனா, அடிப்படைய பார்த்தீங்கன்னா, ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதற்கு 3 காரணங்கள் தான். ஒன்லி 3 ரீசன்ஸ். இதற்கு பின்னால் தான் மற்ற காரியங்கள். இந்த 3 காரியங்களும் சரியாக இருக்கும் பொழுது ஷூர்லி வில் பி பிளெஸ்ஸட். நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இந்த விதமான 3 காரியங்கள செய்யாதபடிக்கு நம்ம நெறைய ஜெப கூட்டங்களுக்கு போய், நெறைய உபவாச கூட்டங்களுக்கு போய், நெறைய விசுவாசித்து, நெறைய ஜெபம் பண்ணி, நெறைய ஆராதித்து, நெறைய பைபிள் படிச்சு, நெறைய வாக்குத்தத்தங்களை நினைகூர்ந்து, எதனாலும் உண்மையான ஆசீர்வாதம் வராது. 3 முக்கியமான காரியங்கள்ல ஆவிக்குரியவர்கள் போதுமான கவனம் செலுத்தாத காரணத்தினால்தான் அவர்கள் ஆசீர்வாதங்களை காணவில்லை என்று சொல்லலாம். 1, ஆவிக்குரிய வாழ்க்கை நாம ஜெபம் பண்ணிட்டே இருக்கலாம், பைபிள் படிச்சுட்டே இருக்கலாம், சர்ச்சுக்கு போயிட்டே இருக்கலாம். நிறைய காரியங்கள நம்ம பயந்து ஒழுங்கு முறைப்படி, நீதியின் முறைப்படி செய்யலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய பேசிக் என்னவென்றால், கர்த்தரோடு நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்கிறத நம்ம உறுதிப்படுத்தணும். First of all, we have to make it sure that really we have some relationship with God. புதிய ஏற்பாட்டு ஆவிக்குரிய வாழ்க்கை தேவ உறவில் தான் ஆரம்பிக்குது. யோவான் 1:12 வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற பொழுது என்ன நடக்கிறது? அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அப்போ அங்கே உறவு வருகிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா எபேசியர் 2:19 வாசிக்கும் பொழுது நீங்கள் இன்னும் அந்நியரும் பரதேசிகளும் அல்ல, தேவனோடு ஒரே வீட்டாராக இருக்கிறீங்க. அப்போது நாம் யாராக மாறிட்டோம்? தேவனுடைய வீட்டாராக மாறிட்டோம். 1:9 வாசிக்கும் பொழுது அங்கே என்ன பார்க்குறோம்? கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கிறதுக்கு. யோவான் 3:16 வாசிக்கும் பொழுது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்தார். இவைகள் எல்லாம் நமக்கு சொல்லுவதென்றால் தேவ உறவு தான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படை. இந்த அடிப்படையை நம்ம வாழ்க்கையில் உறுதிப்படுத்தணும். நான் தேவ உறவுடன் வாழ்கிறேன், தேவ ஐக்கியத்தோடு வாழ்கிறேன். இதற்காக தான் நமக்கு தேவ ஆவி கொடுக்கப்படுகிறது, தேவ ஐக்கியத்தில் வாழ்வதற்கான கிருபைகள் கொடுக்கப்படுகிறது. தேவ உறவின் அடிப்படையில் தான் ஆசீர்வாதம் வருது. தேவ உறவை நம்ம உறுதிப்படுத்தலைன்னா நம்ம ஜெபம்லாம் பண்ணிகிட்டே இருக்கலாம், பைபிள் படிச்சுட்டே இருக்கலாம், சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டே இருக்கலாம், ஆராதனை பண்ணிகிட்டே இருக்கலாம். இதெல்லாம் பக்தி சார்ந்த செயல்பாடுகள், இவை எல்லாம் வேணும். ஆனால் உண்மையான ஒரு விழிப்புணர்வு சார்ந்து விசுவாசத்தோடு நாம் தேவனோடு வாழ்கிற ஒரு ஐக்கியத்தின் வாழ்க்கையை ஆத்துமாவில் அனுபவிக்க முடியும். ஆண்டவர் நம்மோட இருக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாரு, நாம் அவரோடு இருக்கிறத அவர் விரும்புகிறாரு. இதனுடைய அடிப்படையில் பாருங்கள், ரோமர் 8:10 என்ன சொல்ல? அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுகார்த்தன ஆவி. அப்பா பிதாவை என்று கூப்பிடணும், நம்ம பிள்ளையாக இருக்கணும். பிள்ளையாக இருந்தால் நம்ம ஒன்றாகத்தானே இருக்கிறோம். இதை நீங்கள் விசுவாசிக்கணும். நிறைய பேர் இடத்துல நிறைய பக்தி காரியங்கள் இருக்குது, நிறைய காணிக்கை கொடுக்குறாங்க, நல்லா ஆராதனை பண்ணுறாங்க, பெரிய பெரிய அளவுலலாம் விசுவாசம்லாம் வைக்கிறாங்க, பொருத்தனை பண்ணுறாங்க. ஆனாலும் உண்மையான ஆசீர்வாதம் இல்லை. ஏனென்றால் உறவின் வழியாகத்தான் சமாதானம் வருகிறது. தேவன் நம்முடைய இதயத்தில் ஐக்கியப்படுவதன் வாயிலாகத்தான், ஆத்துமாவில் தொடர்பு வைக்கிற வாயிலாகத்தான் சமாதானம் வருகிறது, சந்தோஷம் வருகிறது, நம்பிக்கை வருகிறது, பரிசுத்தம் வருகிறது. இதனுடைய விளைவு தான் ஆசீர்வாதம். நாம் சந்தோஷமாக, சமாதானமாக, நம்பிக்கையாக, தைரியமாக ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறத பார்த்து கொண்டு வாழுகிறோம். இந்த ஆசீர்வாதம். எனவே முதலாவது, தேவ உறவு நம்முடைய வாழ்விலே நிச்சயிக்கப்படாத ஒன்றாக இருக்கும் பொழுது ஆசீர்வாதத்திற்கு நம்ம தூரமாக தான் இருக்கிறோம், எவ்வளோ பக்தியாக இருந்தாலும். இரண்டாவது, we need a vision, we need some aim. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்கணும். அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியர் 3:12 சொல்லுகிற பொழுது, இயேசு கிறிஸ்து என்னை எதற்காக பிடித்தாரோ அதை நான் பிடிச்சிக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன்? ஆசையோடு தொடர்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம நிறைய காரியங்கள் செஞ்சுட்டே இருப்போம்.
ரெகுலராக சர்ச்சுக்கு போயிட்டே இருப்போம், ரெகுலராக ஃபேமிலி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்போம், ரெகுலராக காணிக்கை கொடுத்துட்டே இருப்போம், ரெகுலராக ஊழியர்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருப்போம், மிஷினரி ஸ்தாபனங்களை ஆதரித்து கொண்டு இருப்போம், ரெகுலராக ஜெபம் பண்ணிகிட்டு இருப்போம், ஒர்ஷிப் பண்ணிகிட்டு இருப்போம், நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு தான் இருப்போம். ஆனால் வாட்ஸ் அவர் விஷன், வாட்ஸ் அவர் எய்ம்? ஒரு இலக்கை மையமாக வைத்து நம்ம செயல்படணும். ஒரு வாகனத்தில் நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்க, நல்லா தான் வாகனம் ஓடுது, நல்லா சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்குது. ஆனால் எந்த சாலையில் போகிறீங்க, எதை பிடிக்கிறதுக்கு போகிறீங்க, என்ன டெஸ்டினேஷன்? வண்டி நல்லா தான் போயிட்டுருக்குது, ஆனால் ஊர் வந்து சேராதே. அதுபோல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இலக்கு என்ன? நான் அந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளையாக அவரை வெளிப்படுத்தி வாழ வேண்டும். அதனுடைய விளைவாக நான் நித்திய வாழ்விலே பங்கு பெற வேண்டும். இந்த உலகத்திலே தேவ சித்தத்தை செய்து தேவனுடைய நோக்கங்களை என்னுடைய வாழ்வில் நிறைவேற்ற வேண்டும். தேவ உறவோடு நான் வாழணும். இந்த இலக்கு வேணும். அந்த இலக்கை முன்வைத்து வருகிற பொழுது, நான் தேவனுடைய பிள்ளை, என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும், நான் தேவனுடைய பிள்ளை, என்னுடைய வாழ்க்கை உண்மையாக இருக்கணும், நான் தேவனுடைய பிள்ளை, நான் பேசுகிறது சத்தியமாக இருக்க வேண்டும், நான் தேவனுடைய பிள்ளை, பொறுமை, தாழ்மை, அன்பு, நீடி சார்ந்த இது போன்ற பண்புகள் இருக்க வேண்டும், நான் தேவனுடைய பிள்ளை, பண ஆசைக்கோ பொருளாசைக்கோ அடிமையாகக்கூடாது, நான் தேவனுடைய பிள்ளை, உலகத்தினுடைய காரியங்களுக்கு நான் அடிமையாகி சென்றுவிடக்கூடாது. இது போன்ற தரிசனம் சார்ந்த வாழ்க்கை வேணும். அதை விட்டு நான் நல்லா தானே ஜெபம் பண்ணுறேன், நல்லா தானே பைபிள் படிக்கிறேன், நல்லா தானே ஆராதிக்கிறேன், நல்லா பைபிள் ஸ்டடியில் கலந்துக்கிறேன், நல்லா ஊழியம் வேறு பண்ணுறேனே அப்படின்னு சொன்னோன்னா அதில் நமக்கு ஃபெயிலியர் தான், ஒரு டிஸப்பாயின்மெண்ட், ஏமாற்றம் தான் வரும். இலக்கு சார்ந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வேணும். இன்றைக்கி நிறைய பேரிடத்தில் இந்த இலக்கு இல்லை. அப்படி இலக்கு இருந்தாலும் நான் டெய்லி ஜெபம் பண்ணி வாழணும், டெய்லி பைபிள் படித்து வாழணும், டெய்லி வாரம் சர்ச்சுக்கு போய் வாழணும், இந்த மாதிரி இலக்கு இருக்கே ஒழிய அந்த ஹோலினஸ் ரிலேட்டடான அந்த எய்ம் இல்லை. இந்த உலகத்தில் அப்போஸ்தலர்கள் 1:8 என்ன சொல்கிறது? பரிசுத்த உண்மையில் வர நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. மத்தேயு 5:14 என்ன சொல்லுகிறது? நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. 13 என்ன சொல்லுகிறது? இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீங்க. 16 என்ன சொல்லுகிறது? 5:16 நீங்கள் மனுஷன் உங்களுடைய நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்த முடியாது, உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. யோவான் 15:8 என்ன சொல்கிறது? நீங்கள் மீதியான கனிகளை கொடுக்கும் பொழுது. அப்போ இவைகளை எல்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு அவுட்ஸ்டாண்டிங் லைஃப், நம்முடைய வாழ்க்கை விசேஷமாக இருக்கணும், ஒரு எக்ஸாம்பிளரியாக இருக்கணும், அநேகர் மத்தியில் வேறுபட்டதாக இருக்கணும். இதைக்கு நேராக போகும்படியான தேவ கிருபையை நம்ம தேடணும். தேவ உறவில் வாழ்ந்து தேவ கிருபை சார் செயல்படுகிற பொழுது இவைகள் நடைபெறுகிறது. மூன்றாவதாக, கிறிஸ்தவ வாழ்க்கையே தட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபெய்த். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் என்றால் என்ன தெரியுமா? ஏதோ நாம் எங்கேயோ நின்று கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்னு விசுவாசிக்கிறதல்ல. அது ஒரு நம்பிக்கை. வேத அடிப்படையிலான விசுவாசத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால், நாம் தேவனை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பெற்ற இயேசுவை, தேவனை சார்ந்து, கர்த்தரை சார்ந்து என்ன செய்கிறோம்? ஆண்டவர் சொன்ன விதமாக நம்ம நம்புகிறோம். அப்போ நம்முடைய கற்பனை, அதாவது நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டு, புத்திக்கு அப்பாற்பட்டு நிறைய காலம் விசுவாசிக்கிறோம். எப்படி விசுவாசிக்கிறோம்? பரலோகத்தில் இருக்கிற தேவனை நம்பி அல்ல, அந்த பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறத நம்பி. அவர் என்னோட இருக்கிறார், அதனால் என்னுடைய பலத்துக்கு மிஞ்சி நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய புத்திக்கு மிஞ்சி நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய திறமைக்கு மிஞ்சி விசுவாசிக்கிறேன். நான் தட் வெரி காட் இஸ் வித் மீ. இதான் விசுவாசம். இந்த விசுவாசம் நிறைவேற்ற இல்லை. இருக்கிற விசுவாசம் எதுவாக இருக்கிறது? நான் கர்த்தர் நிச்சயமாக எனக்கு வேலை தருவார்னு விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நிச்சயமாக வெளிநாட்டுக்கு போவதுக்கு எனக்கு வாய்ப்பை தருவார்னு விசுவாசிக்கிறேன், என் பிள்ளைகளுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த விதமாக கல்யாணம் நடக்கும்னு விசுவாசிக்கிறேன், என் மகளுக்கு நீட்டில் இப்படியே நல்ல மார்க் கிடையாது டாக்டர் ஆவான்னு விசுவாசிக்கிறேன். தவறல்ல. வியாபாரம், வேலை, வாழ்க்கை, குடும்பம் எல்லா ஏரியாஸில் நமக்கு we need the blessings of God. ஆனால் விசுவாசம் என்பது முதலாவது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற வாழ்க்கையை வாழ முடியும். இந்த உலகத்தில் பரிசுத்தமற்ற இந்த உலகத்தில் பரிசுத்தம் வாழ முடியும். கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவில் சுடர் ஒளிகளாக பிரகாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறனால we can do. மேன்மையான காரியங்களை விசுவாசிக்கணும். அதைத்தான் கொலோசியர் 3:3 வாசிக்கிறோம். நீங்கள் பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். அப்போ அந்த மேலானவைகளை நம்ம தேடுகிற பொழுது அதுதான் ரியல் ஃபெய்த். ஆண்டவர் நம்மிடத்தில் இருந்து மோட்டிவேட் பண்ணுற என்ன? இந்த உலகத்திலே தம்பி, நீ பரிசுத்தமாக வாழ முடியும், நீ உண்மை சார்ந்து வாழ முடியும், நீ பொறுமை தாழ்மையோடு வாழ முடியும், உன்னை வெறுக்கிறவள் மத்தியில் நீ நேசிக்கிறவள் வாழ முடியும், பணம் பொருள் இவைகள் உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு வாழ முடியும் ஆண்டவர் சொல்கிறார். எப்படி ஆண்டவர் அந்த பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறது? இந்த மாதிரிப்பட்ட பாவத்தையே வாழ்க்கை முறையாக கொண்டிருக்க ஒரு உலகத்தில் நான் எப்படி வாழ முடியும்? அதற்குத்தான் நான் உன்னோடு இருக்கிறேன்.
ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அந்த அடிப்படை சார்ந்து நான் தேவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவருக்கு சாட்சியம் இருக்க முடியும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம். இன்றைக்கி நிறைய ஊழியக்காரர்களும் போதகர்களும் கற்றுக் கொடுக்குற விசுவாசம் என்ன? ஒன்றுக்கும் பயப்படாதுங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனை நீங்கும். எந்த பிரச்சனை அவர் நீக்குவார். எத்தனை லட்சம் ரூபாய் கடமாக இருந்தாலும் நீங்கிடும். விசுவாசிகள் வியாதியை கர்த்தர் குணமாக்குவார். நிச்சயமாக நானும் சொல்கிறேன், நமக்கு விசுவாசம் வேணும் தான். இதெல்லாத்துக்கும் நானும் விசுவாசிக்கிறேன். ஆனாலும் இவைகளெல்லாம் நம்பிக்கைகளாக மாறிவிடும், வெறும் நம்பிக்கைகளாக. விசுவாசம் என்பது நான் ஆண்டவரோடு இருக்கிறபடினாலே ஆண்டவருக்குரிய காரியங்களை விசுவாசிக்கிறதுக்கு முதலிடம் கொடுக்கிறேன். தேவனுடைய பார்வையில் எவைகள் சாதிக்கப்படணும் அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். அப்பொழுது பூமிக்குரிய காரியங்கள் எனக்கு கேட்காமலே வருகிறது. என்றால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அருமையானவர்களே, 3 முக்கியமான காரியங்கள். 1, தேவ உறவோடு வாழுகிற பொழுது ஆசீர்வாதம் நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். 2வதாக தேவனுக்கேற்ற தரிசனத்தோடு வாழுகிற பொழுது ஆசீர்வாதம் நிச்சயம். 3வது தேவனுக்கேற்ற விசுவாசத்தோடு வாழுகிற பொழுது ஆசீர்வாதம் நிச்சயம். எனவே இந்த 3 அடிப்படை காரியங்கள் குறைபட்டால் அங்கே நம்ம ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியாது. இந்த 3 காரியங்கள் இருக்கிற பொழுது நிச்சயமாக அங்கே ஆசீர்வாதம் உண்டு. அவர்கள் எல்லா சூழல் மனத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்ட உணர்வோடு வாழ்வார்கள். அவ்விதமாக நாமும் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்.